ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இப்போ நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறப்போ இந்த ட்ரீம் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இந்த மணாலி, சுவிட்சர்லாண்டு இல்லை நியூயார்க் அப்படின்னு எதையாவது போட்டுட்டு இருப்பாங்கல்ல. இனிமே நான் 2030 பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் இல்லை, 2026 இருக்கும். இன்னும் 3-4 இயர்ஸில் ட்ரீம் டெஸ்டினேஷன் நிலாவுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், நிலாவில் அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வரலன்னா என்னன்னு பாருங்க. ஏன்னா இப்போ நிலாவில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் இதை GRU அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஆரம்பிக்கிறாங்க, கேலக்டிக் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் நோ பிரைஸ் ஃபார் கெஸிங். இதுவும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான். இதை நிலாவில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுற ஒரு கம்பெனி. நிலாவில் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கப்பமே புக்கிங்ஸ் ஹேவ் ஸ்டார்டட். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோங்கிறது யோசிச்சு பாருங்களேன். நிலாவில் ஹோட்டலுங்க, இட் சேஞ்சஸ் எவ்ரி திங், கரெக்டா? பட் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நிலாவில் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்ம என்ன சொல்ல, அண்டார்டிகாவில் கூட ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நிலாவில் ஆரம்பிக்கிறது அதை விட கஷ்டம். ஸோ எப்படி இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஹோட்டலோட கான்செப்ட் என்ன, அதெல்லாம் விடுமதன். நான் போகணும்னா நான் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல. நான் சும்மா புக்கிங் எப்படி பண்றது, ஏன்னா புக்கிங்ஸ் இப்போ ஓப்பனா இருக்குது. சரியா, நான் புக்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தேன்னா கொஞ்சம் திடுக்கிடுற மாதிரி தான் இருக்குது. 2 crore, ஓகேவா? புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங்க்கு காசு. நீங்கள் அந்த புக்கிங் போகிறதுக்கான ஆப்பை டவுன்லோட் பண்ணும்ல, அதுக்கு ப்ரீ புக்கிங் காஸ்ட்டே, அதாவது புக்கிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புக்கிங் இருக்குல்ல, ப்ரீ புக்கிங் ஆஃப் புக்கிங், அந்த புக்கிங்கோட காஸ்ட்டே 1 லட்சம் ரூபாய். நான் இப்போ சும்மா புக் பண்ணலான்னு சொல்லிட்டு புக்லாம் பண்ண போகிறதில்ல, அவ்வளோ காசு நம்ம கிட்ட இல்லை. பட் சும்மா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் வருது அப்படின்னு பார்க்கலான்னு போய் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற காசு, ஓகேவா? இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் ப்ரீ புக்கிங்க்கு 2 கோடி ரூபாய். மொத்த டிக்கெட் ஒரு ஆள் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு திருப்பி வர்றதுக்கு கெஸ் எவ்வளோ இருக்குன்னு? 2 கோடி ரூபாய் ப்ரீ புக்கிங். அப்போ ஒரு ஆளோட டிக்கெட் ப்ரைஸ் இப்போவே பாஸ் பண்ணி யாராவது கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. எவ்வளோ தான் கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நான் அடுத்து சொல்ல போகிறேன். 100 crores. 100 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் எர்த்தில் இருந்து நிலாவுக்கு போயிட்டு நிலாவை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எர்த்துக்கு திரும்பி வரலாம் இன் 2031-32. ரொம்ப வருஷம்லாம் இல்லை, 2031-32. உங்க இப்போ இருக்கிறதுல இருந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்போம், ஒரு 5 வருஷத்துக்குள்ள போயிடணும். அந்த மாதிரி 5 வருஷத்துக்குள்ள நிலாவுக்கு போறதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி உருவாகி இருக்குது. பட் எப்படி அங்கே அட்மாஸ்பியரே கிடையாது, அங்க வானம் கிடையாது, இங்க இடத்துல இருக்கிற மாதிரி ப்ளூ ஸ்கை கிடையாது. அங்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 150 டிகிரி செல்சியஸ்க்கு வெயில் அடிக்கும், இல்லைன்னா 150 டிகிரி செல்சியஸ்க்கு குளிரும். எப்படி அங்கே வாழ முடியும்? முதல்ல மூச்சு விட முடியாது. நிலாவில் எப்படி ஹோட்டலுங்கிற நிறைய கேள்வி இருக்கும்ல. நான் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் ப்ராப்பர் லெஜிட் கம்பெனி, அட்லீஸ்ட் சோஃபார், ஓகேவா? பெரிய பெரிய மல்டி மில்லியனியர்ஸ்லாம் கம்பெனியை பேக் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பணக்காரங்க புக்கிங்கை போட்டாங்களாம். என்ன மதன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறப்போ டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் உங்ககிட்ட எர்த்தில் மட்டும் இல்லை, நிலாவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எம்ஜி ஸ்குவாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ உங்ககிட்ட டெய்லி சேரும். எனவே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், யூ கேன் புக் அ ஹோட்டல் ஆன் மூன் ஃபார் 2 crores அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். 2 கோடி ரூபாய் இருந்தால் அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிடலாம். பட் போகிறதுக்குள்ள 100 crores கொடுத்துடணும், ஓகேவா? ஒரு நேரத்தில் நிலாவில் இருக்கிற ஹோட்டலில் 4 பேர் தான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் பிரிக் ஹோட்டல் கிடையாது. நீங்கள் தாஜ் ஹோட்டல் மாதிரி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோங்கிறதுனால தாஜ் ஹோட்டல் மாதிரி ஒன்று யோசிக்க கூடாது. அது ஒரு இன்ஃப்ளேட்டட் ஹோட்டல். நீங்க இப்போ சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல போட்டிருப்பாங்க. ஒரு வீடே பலூனுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, இன்ஃப்ளேட்டபிளா இருக்கும். இன்ஃப்ளேட்டபிள் தியேட்டர் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நீங்க ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு பில்டிங் ஷேப்ல இருக்கிற பலூனுக்கு காத்தடிச்சிட்டோம்னா அது ஒரு வீடு மாதிரி ஆயிடும்ல. ஸோ இது அந்த மாதிரி இன்ஃப்ளேட்டபிள் ஹோட்டலை அவங்க நிலாவில் உருவாக்க போறாங்களாம். ஸோ எதையும் கெட்ட தேவையில்லை. நிலாவில் ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள இந்த இன்ஃப்ளேட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ ப்ராப்பர் டென்ட் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா அந்த டென்ட் மாதிரி ஆனா இன்ஃப்ளேட்டபிள், ஓகேவா? அது போக அது கொஞ்சம் பள்ளத்துக்குள்ள வைக்கிறாங்க. ஏன்னா நிலாவில் ரேடியேஷன் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு எர்த்துல சூரிய ரேடியேஷன் நம்ம அவ்வளோ ஃபீல் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர் காப்பாத்திடுது. நிலாவில் அட்மாஸ்பியர் கிடையாது. அதனால ரேடியேஷன் ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம தோல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், கேன்சர் வந்துடும். அதனால அது ஒரு பள்ளத்துக்குள்ள தோண்டி ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஹோட்டலை வச்சிருக்காங்க. இது வைக்க போறாங்க, ஓகேவா? இது 2032ல இருந்து 2035 கண்டிப்பா நாங்க ஆட்களை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு நீங்க இப்பமே ப்ரீ புக் பண்ணிடலாம். ஏன் ப்ரீ புக் பண்ணும்போது 2032ல பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் இதை ஏதாவது தெரியுஞ்சோ தெரியாமலோ
நம்மளோட ஆணவத்தை பாருங்களேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அம்பானியோ இலான் மஸ்கோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்ப்பா, நீங்க வந்து 2032 டிக்கெட் புக் பண்ணணும்னா அப்போ நீங்க வந்து லைன் பெருசாயிடும். ஸோ இப்பவுமே ப்ரீ புக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க முதல் ஆளா போனீங்கன்னு சொல்லிக்கலாம். எனிவே அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெஸ்ட் வில் லிட்டரலி see எர்த் ஹேங்கிங் இன் த ஸ்கை. நம்ம அங்க வைக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம எர்த்தை பார்க்க முடியுமா? ஸோ எர்த்தோட வியூ நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் மூன் கிராவிட்டி வந்து 1/6 ஆஃப் எர்த். எர்த்தில் இருக்கக்கூடிய கிராவிட்டி, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இங்கே இப்படி போட்டேன்னா இங்கே வருது இல்லை, இந்த டயத்தில் இது வந்து விழுகுது இல்லை, இந்த கிராவிட்டியோட 1/6 தான் மூணில் இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து இதை விட்டேன்னா அது அப்படியே ஸ்லோவாக இப்படி வந்து இப்படி கையில் லேண்ட் ஆகும், உழாது. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சின்ன கையில் இருக்கிற ஒரு பொருளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம நடக்கிறதுல இருந்து நம்ம வந்து நடக்க முடியாது, லைட்டாக குதிச்சு தான் போவோம். நம்ம வந்து அழுதோன்னா கண்ணீர் வந்து கீழே இறங்காது, அப்படியே கண்ணை சுத்திட்டு இருக்கும். ஸோ எர்த் அங்கே இருக்குது, அங்கே கிராவிட்டி இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிராவிட்டி வந்து அங்கே கம்மியாக இருக்குங்கிறதுனால எல்லாமே சேலஞ்ச். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 4 பேர் இருக்கக்கூடிய ஹோட்டலை கட்டுறாங்க, ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அது எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சுன்னு, அதுக்கப்புறம் வந்து லூனார் சர்ஃபேஸ் சாயிலே இருக்குல்ல, மூனோட சாயில் இருக்குல்ல, அதையே யூஸ் பண்ணி ரொபாட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டட் ஹோட்டலை கொண்டு வர போறாங்க. அது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற தாஜ் ஹோட்டல் மாதிரி இருக்கும், ஓகேவா? ப்ராப்பர் நல்ல பணக்கார ஹோட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொபாட்ஸை வச்சு நிலாவில் இருக்கிற மண்ணை யூஸ் பண்ணி அடுத்த ஹோட்டலை கட்ட போறாங்க. முதல்ல இனிஷியலா நான் எடுத்தோன்னே நிலாவுக்கு போகணுன்னாங்கிற பேர் சில பேருக்கு வேணும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், டைட்டன் அப்படிங்கிற ஒரு சப்மரனுக்குள்ள வந்து கடலுக்குள்ள போய் அந்த டைட்டானிக்கை பார்க்கறதுக்கு போனாங்க. ஆனால் வந்து அது சின்ன லீக் இருந்து ஒரு செகண்ட்ல அது அமுங்கிருச்சு. அதுல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்க இறந்து போனாங்க. ஏன் அப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ எல்லாருமே அப்படி சொல்ல முடியுமா? நான் டைட்டானிக்கை பார்த்தேன்னு ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். அதை சொல்றதுக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணம் தேவை, கரெக்டா? நம்ம அமேசானோட ஃபவுண்டர் இருக்கார்ல, இந்த ஜெஃப் பெசாஸ், அவர் வந்து அப்பல்லோ மிஷன்ல நிலாவுக்கு போன ஒரு மிஷன்ல விழுந்த ஒரு பார்ட் வந்து கடலுக்குள்ள எங்கேயோ கடந்திருக்குது. அதை அவர் மாசக்கணக்கா ட்ரேஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு. ஏன்னா அவரால் முடியும், வேற யாருனாலுமே அது முடியாது. அவ்வளோ பணமும் ரிசோர்ஸும் இருந்தா மட்டும்தான் முடியும். அது ஒரு ரேரான ஒரு விஷயம், கரெக்டா? இவ்வளோ பெரிய இந்த பணக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய வாட்ச் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த வாட்ச் எல்லாம் வந்து நீங்க சும்மா இந்த நம்ம ஊர்ல இந்த பிராண்டோட அவங்க போடுவாங்கல்ல, இப்படி ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த வாட்ச் வந்து 18 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய், சிலது 100 கோடி ரூபாய் வாட்ச் அப்படின்லாம் போடுவாங்கல்ல. அந்த மாதிரி ஏன் அவங்க வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா அது அவங்களால மட்டும்தான் முடியும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அது ஒரு ஷோ ஆஃப் பவர், அது ஷோ ஆஃப் மணி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ரேரான கலெக்டபிளான விஷயம் என்கிட்ட இருக்குது பாருன்னு காமிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்காக தான் நிலாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ காஸ்ட். ஏன் அது அவ்வளோ காஸ்ட்னா, அது அவ்வளோ காஸ்ட் ஆகிடும் ஒரு பிரைவேட்டாக ஒருத்தன் போயிட்டு வர்றதுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தங்க சர்வ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, ஒரு ஷெஃப் இருப்பாங்க, ரூம் சர்வீஸ் இருப்பாங்கன்னு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு ஆஸ்ட்ரோனட் மாதிரி ட்ரெயின் ஆவீங்க. 4 பேர் தான் மொத்தமே ஹோட்டலுக்குள்ள இருப்பீங்க. அதனால நீங்களே தான் உங்க வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. 100 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட், ஃபிட்னஸ் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட். ஏன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. மென்டலா வந்து நிறைய பேருக்கு பைத்தியம் முடிச்சிருவாங்க. போனா சவுண்டே இருக்காதுங்க. இப்போ ஒரு செகண்ட் அமைதியா நானும் இருக்கேன், நீங்களும் இருங்க, ஓகேவா? உங்களை சுத்தி ஆனா ஒரு சின்ன நாய்ஸ் இருக்கும், கவனிக்கிறீங்களா? இது என்ன நாய்ஸ் ஆனாலும் இருக்கலாம். ஏசியா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ஹானா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கும், கரெக்டா? ஆனா நிலாவில் இந்த எந்த சவுண்டுமே கிடையாது. நத்திங். நீங்க கேட்கக்கூடிய ஒரே சவுண்டு உங்களோட பிரீத்திங் சவுண்டா மட்டும் தான் இருக்கும். ஒரு செகண்டுக்கு இப்படி இருக்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது? அமைதி வந்து நம்ம பயமுடுத்தும். ஒரு நாள் கணக்குல இப்படி ஹோட்டல்ல இருக்கணும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிரேசி, ரைட்? நீங்க பிரீத் பண்றது, பக்கத்துல இருக்கிறவங்க பிரீத் பண்ற சவுண்ட் மட்டும் தான் உங்க காதுல கேட்கும். சாப்பிட்டாங்கன்னா அந்த கடிக்கிற சவுண்ட் இதெல்லாம் தான் கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. மயான அமைதி இருக்கும். அந்த இது வந்து அங்க இருக்கும், ஓகேவா? அடுத்தது இந்த பூச்சி சவுண்டு, காத்து சவுண்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா எதுவுமே கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 10 வருஷத்துக்காவது அது ரன் ஆகும். ஒரு தடவை கூப்பிட்டு போயிட்டு வர்றதுல அட்லீஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ரன் பண்ற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த், அந்த இன்ஃப்ளேட்டபிள் இது, அதுக்கப்புறம் கட்டுறது அது அடுத்த பிரச்சனை. அந்த முதல்ல இன்ஃப்ளேட்டபிள் அந்த 4 பேர் போயிட்டு வர ஹோட்டலே வந்து அட்லீஸ்ட் 10 வருஷத்துக்கு ரன் ஆகிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து ரொபாட்ஸ் தான் அனுப்ப போறாங்க, மனுஷங்களை அனுப்ப போறதுல. முதல் தடவை ரொபாட்ஸ் போய் அது வாழ்றப்போ எல்லா உடம்பு ஃபுல்லா அந்த ரொபாட் ஃபுல்லா சென்சார் வச்சிருவாங்க, மனுஷங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஹியூமன்ஸ் போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது வந்து டெஸ்ட் ஃபார் மூன் சிட்டிஸ். இந்த கம்பெனியோட ஐடியல் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கட்டிட்டு, அதுக்கப்புறம் பெரிய ஹோட்டல் கட்டிட்டு, அப்புறம் அங்க நகரங்களே உருவாக்கணுங்கிறது, மூன் சிட்டிஸை உருவாக்கணும். ஸோ மூன்ல பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம
நம்ம எர்த்துக்கு வந்து அவங்க ஏலியன் குழந்தைங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்மலாம் ஏலியனா இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துல எல்லாம் வரும்ல, மார்வல் படத்துல எல்லாம் வர மாதிரி நம்ம மல்டி பிளானட்டரியா போகக்கூடிய ஒரு மொமெண்ட் இது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவுல ஆனா மண்ணை யாருமே ஓன் பண்ண முடியாது. லைக் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இது என்னோடது, நான் தான் வந்து பிடிச்சேன் அப்படின்லாம் சொல்லிக்க முடியாது. நிலாவில் இருக்கிறது எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனா உங்களுக்கு அங்க ஏதாவது நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஓன் த லேண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்டர்நேஷனலா எல்லா கண்ட்ரீஸும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். இதுதான் வந்து மனிதர்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மூன் ஃபார் மணி. இது வந்து எப்படி நம்ம சென்னையில வந்து ரியல் எஸ்டேட் ஏறிடுச்சுன்னு இன்னைக்கு நம்ம பேசிக்கிறோமோ, ஒரு பெங்களூர்ல ஏறிடுச்சுன்னு பேசிக்கிறோமோ, ஹைதராபாத், கொச்சி, மும்பை, அந்த மாதிரி ஃபியூச்சர்ல நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கரெக்டா அவங்க வந்து நிலாவில் வந்து என்ன விலைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன இருக்குதுங்கிறத பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் 30-40 இயர்ஸ். ஏன்னா 5 வருஷத்துல ஹோட்டல் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்படி தானே நம்ம முதல்ல ஒரு இடத்துக்கு போறோம். நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எடுத்துக்கோங்க. கொடைக்கானல் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு டூரிஸ்ட் இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் டூரிஸ்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிலாவும் அப்படிதான். இப்படி ஸ்டார்டிங்ல போறாங்க, அப்புறம் எல்லாமே பயங்கரமா பகிரங்கமா இன்க்ரீஸ் ஆயிடும். இவங்க வந்து கோல்ஃப்லாம் விளையாடலாம்னு சொல்றாங்க. நிலாவுக்கு போயிட்டு வரவங்களுக்கு கோல்ஃப் கோர்ஸ்லாம் இருக்கா. கோல்ஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எர்த்ல இது ஆக்சுவலா நடந்தது. ஆலன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்து ஒரு கையில கோல்ஃப் பால வந்து அவர் அடிச்சாரு. அவருக்கு போனப்போ 54 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போனப்போ இப்படி ஸ்ட்ரைக் பண்ணாரு. அது 500 மீட்டர்ஸ்க்கு போச்சான். 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பால் போச்சா. ஏன்னா இங்க காத்து இருக்குல்ல, அது வந்து பால ஸ்லோ பண்ணும். நம்ம வேகமா ஓடுறப்ப காத்து நம்மள பின்னும். அங்க காத்தே கிடையாது, எண்ட்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும். துப்பாக்கியில சுட்டா அது குண்டு போய்கிட்டே இருக்குமா, எதையாவது தட்டுற வரைக்கும். அந்த மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து கோல்ஃப் அங்க இருக்குது. அந்த பால் இன்னும் அங்க இருக்குது. இத்தனை 54 வருஷமா நிலாவுல கோல்ஃப் பால் வந்து ஆலன் ஷெப்பர்ட் அடிச்சது இன்னும் அங்க இருக்குது. ஓகேவா? சோ இப்போ நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ஹோட்டலோட ஃபீச்சர்ஸ், நிலாவோட ஃபீச்சர்ஸ். நீங்க வந்து எர்த்ல 60 kgs இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட், உங்களோட பாடியோட வெயிட் உங்களால ஒரு செகண்ட் நீங்க ஃபீல் பண்ண முடியும். பாருங்களேன், கையை தூக்குனீங்கன்னா உங்க பாடி இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. நிலாவுக்கு போனீங்கன்னா 60 கிலோஸ் இருக்கிறவங்க 10 கிலோஸ் வெயிட் மாதிரி ஆயிடும். ஸோ வெயிட்லெஸ்ஸா நீங்க வெயிட் லாஸ் வேணும்னா நீங்க நிலாவுக்கு கிளம்பி போய் இமீடியட்டா பார்க்கலாம். ஸோ குதிச்சோன்னா அது 6 டைம்ஸ் நம்ம வந்து ஹையரா போவோம். இப்போ நம்ம குதிக்கிறது வந்து ஒரு 1 feet குதிப்போமா, அதை விட 6 அடிக்கு ஒரு ஹியூமனோட சைஸ்க்கு நீங்க குதிச்சு உங்க அம்மாவோட தலைக்கு மேல போயிட்டு மறுபடியும் நீங்க லேண்ட் ஆனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் டம்னு விழுக மாட்டீங்க, அப்படியே ப்ராப்பரா லேண்ட் ஆவீங்க. அந்த அளவுக்கு கிராவிட்டி கிடையாதுல, கம்மியா இருக்குது. 1/6 தான் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற டஸ்ட் வந்து ஆனா ரொம்ப மோசமானதான். நம்ம கண்ணாடி மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கோம், அதெல்லாம் கீறி விட்டுரும், கிழிச்சு விட்டுரும். ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து அங்க போறப்போ ரேடியேஷனோட பெரிய பிரச்சனையா அந்த டஸ்ட்டை தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்கிறாங்க. அதனால தான் ப்ராப்பர் ஹோட்டலுக்குள்ளே இருக்கணும். வெளியே போனோம்னா ரொம்ப பத்திரமா போயிட்டு வந்துடணும். 120 டிகிரிஸ்ல இருந்து -170 டிகிரிஸ் வரைக்கும் பகல் நேரத்தில் 120 டிகிரிஸ் இருக்கும். ஓகேவா? நைட் நேரத்தில் சூரியன் இல்லாதப்போ -170 டிகிரிஸ், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் தெரியாமல் வெளியே இருக்கிறப்போ, ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிறப்போ ஏதாவது பங்க்சர் ஆச்சுன்னா 10 செகண்ட்ல மயக்கம் அடைஞ்சிடும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல காலி ஆயிடும். அந்த அளவுக்கு இதுல வந்து பிரச்சனையும் இன்வால்வ் ஆகியிருக்குது. நம்ம வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இப்படி போறவங்களுக்கு என்னவா இருக்குன்னா டாய்லெட்ஸ் தான். ஏன்னா டாய்லெட்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற எந்த டாய்லெட்னாலும் எடுத்துக்கோங்க, நீங்க இந்தியன், வெஸ்டர்ன் எந்த டாய்லெட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் பேஸ்ட் ஆன் கிராவிட்டி. கரெக்டா? தண்ணி கீழேயே இருக்கணும், எல்லாமே அது இழுக்கணும், எர்த்து இழுக்கணும். கிராவிட்டி இல்லைன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங், டாய்லெட் ட்ரைனிங்லாம் கொடுக்கப்படும். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபுடியா இருந்தீங்கன்னா சாப்பாடு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே உரைய வச்ச ஃப்ரோசன் ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அண்ட் அதை பல நாட்களுக்கு முன்னாடி இடத்துலேருந்து அனுப்பிச்சு வச்சதா இருக்குல்ல, உங்கள் கூடவே வந்ததாக இருக்கும். ஃப்ரெஷ் ஃபுட்டு கிடைக்காது. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? பயங்கரமாக ப்ளூ கலரில் நல்ல சன், ஒரு கிளவுட்ஸ், இதெல்லாம் தெரியும்ல. அங்கே ஸ்கையே இந்த மாதிரி ஸ்கை கிடையாது. ப்ளூ கலரே இருக்காது. முழுக்க இருட்டா மட்டும்தான் இருக்கும். சூரியன் தெரியும், எர்த்து தெரியும், நம்ம தெரியும். அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. நிலா தெரியாது, ஏன்னா நிலாவில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்கை வந்து முழுக்க இருட்டா இருக்கும். இதுக்கெல்லாம் மென்டலா ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகி அங்கே போறது வந்து இன்னும் 5 வருஷத்துல ஆரம்பிச்சிடும். பட் ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சே பார்த்தா கூட நல்லா இருக்குமே. ஸோ ஒருவேளை நம்ம டிரான்ஸ்லேஷன்லாம் யூஸ் பண்ணி ஒருவேளை இலான் மஸ்க் பார்த்தாருன்னா, இல்லைன்னா முகேஷ் அம்பானி பார்த்தாருன்னா, நம்ம ஊர்ல சொல்றது கூட அவ்வளோ பெரிய பணக்காரங்க இல்லை பாருங்க. யாராவது பார்த்தாங்கன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போய் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். கிரேசி தட் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ஆன் எர்த். கரெக்டா? நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்குதுங்கிறத யோசிக்கிறதுக்கே கிரேசியா இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிலாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, நிலாவை ரொம்ப பிடிக்கணும், அவங்க கிட்ட ஷேர் பண்ணி உடனே நான் கூப்பிட்டு போறேன் 2030 அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய்க்கு ஸ்கெட்ச் போடுங்க எப்படி சம்பாதிக்கலான்னு. I'll see you tomorrow. Love you all. வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி குவர்க்கியா இருக்கிறத நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, லிங்க்டின்ல, ஃபேஸ்புக்ல எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.